வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க மகா மேக்ஸ் கோச். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் எடுத்துக்காட்டு 1.7. இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ல இருந்து எக்ஸசைஸ் சம் வரைக்கும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த சம் எப்படி போடலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்: f என்பது x2y என்ற உறவானது f of x equal to x² - 2 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு x equal to -2, -1, 0, 3 மற்றும் y equal to r என கொண்டால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் f இன் உறுப்புகளை பட்டியலிடுக. செகண்ட், f ஒரு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சாமி எப்படி போடலாம்னு சொல்லி தருவாங்க. ஆன்சர்ல எப்பவும் போல கொஸ்டின்ல கொடுத்துருக்க வேல்யூஸை எடுத்து எழுத போறோம். கொஸ்டின்ல என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க? f of x equal to x² - 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் x equal to -2, -1, 0, 3 அப்படின்னு சொல்லி எக்ஸோட கணம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு எக்ஸோட கணம் தெரியும். நம்ம எக்ஸோட வேல்யூ எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதுதான் முதல்ல கண்டுபிடிக்க போறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² - 2. அதுல எக்ஸுக்கு -2 அப்படின்னு கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு -2 த ஹோல் ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4. அப்போ 4 -2 ஈக்குவல் டு 2. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் -1, அப்போ -1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 -2 ஈக்குவல் டு -1 வரும். அதே மாதிரி எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் பண்ணால் 0 -2 ஈக்குவல் டு 0 -2 -2. எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு எக்ஸுக்கு 3ன்னு கொடுக்கணும். அப்போ 3 ஸ்கொயர் -2 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 9 - 2 ஈக்குவல் டு 7. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? இதுதான் வந்து உறவுன்னு சொல்லுவோம். அப்போ எஃப் அப்படிங்கிற உறவை நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் ஈக்குவல் டு -2, -2, -1, -1, 0, -2, 3, 7 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க அதை தான் கேட்டிருந்தாங்க. எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம எஃப்போட உறுப்புகளை சொல்லிட்டோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஒரு சார்பு ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் சார்பு அப்படின்னா 2 கண்டிஷனை சால்வ் பண்ணணும். ஒன்று, எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒயில் எல்லா உறுப்புக்குமே நிழலுறு இருக்கணும். இன்னொன்று, எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒயில் ஒரே ஒரு நிழலுறு தான் இருக்கணும். அதை சால்வ் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணலாமா? அப்போ நம்ம எஃப் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அந்த உறவில் -2, 2. அப்போ -2 நிழலுறு என்னது? 2. -1, -1ன்னா -1ஓட நிழலுறு -1, 0ஓட நிழலுறு -2. அதே மாதிரி 3, 7 அப்படின்னா 3ஓட நிழலுறு 7. இப்போ எஃப் என்ற உறவில் எக்ஸின் நிழலுறுக்கள் வேற வேறவா தான் வந்திருக்கு, திரும்ப திரும்ப எதுவும் வரல. அப்போ இது சார்புன்னு சொல்லிடலாம் இல்லையா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? எஃப்பின் ஒவ்வொரு சார்பக உறுப்பிற்கும் ஒரே ஒரு நிழலுறு உள்ளது. எனவே எஃப் ஆனது ஒரு சார்பாகும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.